சைனைட் அப்படிங்கிற திரைப்படம். அது பார்த்தீங்கன்னா, தமிழ்ல குப்பி அப்படிங்கிற டைட்டில்ல இங்க ரிலீஸ் ஆச்சு. அங்க வந்து நல்லா ஓடிச்சு. இங்கேயும் படம் பார்த்தவங்க எல்லாமே ரொம்ப பாராட்டு. அது எத பத்தினா, ராஜீவ் காந்தி அவர்கள அசாசினேஷன் பண்ணிட்டு அந்த குரூப் முத்தகன் சிவராசன் அந்த கேங் எப்படி பெங்களூர்ல போனாங்க, எப்படி ஹைட் ஆனாங்க, எப்படி போலீஸ் அவங்கள அட்டாக் பண்ணி எல்லாரையும் சாகடிச்சாங்க அப்படிங்கிறது தான் கதை. ஸோ அதுல அந்த ஒத்தகன் சிவராசன் அந்த கேங்ல நான் வந்து ஒரு மெயின் ஆளா, அந்த ஒத்தகன் சிவராசனுக்கு அடுத்தபடியா ஒரு மெயின் கேரக்டர் சுரேஷ் மாஸ்னு ஒரு கேரக்டர். ஸோ அப்போ வந்து எனக்கு டைரக்டர் ஏ.ஆர். ரமேஷ் சார் வந்து கான்ஃபிடென்ட் கொடுத்தாரு. நீங்க வந்து லாங்குவேஜ் பத்தி கவலைப்படாதீங்க, நாங்க உங்களுக்கு நல்ல ட்ரெயின் அப் பண்ணி ப்ராம்ப்ட் பண்ணேன். ஏன்னா அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு அதர் லாங்குவேஜ் பண்றேன் புதுசு. அதுவும் அது ஒரு பெரிய கேரக்டர் வேற. ரத்னவேல் சாரும் வந்து கூட நல்லா சப்போர்ட் பண்ணாரு. ஸோ அதுல பாத்தீங்கன்னா அந்த ஒரிஜினல் கேரக்டர்லாம் எப்படி இருந்ததோ அந்த போட்டோவை பார்த்து அதுக்கு ரிசம்பிளா இருக்கிற ஆர்டிஸ்டே தேடினாங்க. ஸோ அதனால அந்த சுரேஷ் மாஸ் அந்த கேரக்டர் என்ன மாதிரியே இருப்பாங்கனால என்ன வந்து செலக்ட் பண்ணாங்க.